அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி ஸ்பெஷல் நெய் மைசூர் பாக் செய்யலான்னு இருக்கேன். இதோட செய்முறையை பார்த்துருவோம். இதுக்கு தேவையானவை என்னென்னா, 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். நெய் 3/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு, உப்பு வந்து ஒரு சுவை கூடுதலாக இருக்கும் ஸ்வீட்டுக்கு, அதனால் ஒரு பிஞ்சு அளவுக்கு எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க இந்த நெய் மைசூர் பாக்கு. இதில் தான் வந்து நான் வந்து மைசூர் பாக்கு வந்து செட் பண்ண போகிறேன். இதை நல்லா நெய் தடவிட்டு இதை வந்து கரெக்ட் பண்ணி இதை வச்சுருவோம். ஏன்னா செய்துட்டு டக்குன்னு இதில் ஊற்றுன்னு, நீங்கள் கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கங்க. கேக் டின்னு இருந்தால் கூட அதில் கூட ஊற்றி நம்ம நெய் மைசூர் பாக்கு வந்து செட் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ கரெக்டாக வந்து நான் நெய்லாம் தடவி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனோன்னே கடலை மாவு வந்து 1 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஹையில் வச்சு நல்லா சூடு வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சு அந்த மாவு வந்து வறுக்குன்னு, ஆனால் வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்தா போதும். ரொம்ப வந்து கலர்லாம் வந்து மாறக்கூடாது, வாசனை மட்டும் வந்தால் போதும். ஏன்னாக்கா அந்த மாவு வந்து அடி பிடிக்காமையும் இருக்குன்னு, அதனால் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கங்க. அந்த வாசனை வரும் நல்லா, அந்த கடலை மாவோட வாசனை வரும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இந்த நெய் மைசூர் பாக்கு செய்யுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். நல்லா வறுத்துக்கிட்டு வேறு தட்டுக்கு நம்ம மாற்றினு ஏன்னா சிம்லேயே வச்சு நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நம்ம ஹையிலையும் வைக்கக்கூடாது, ரொம்ப தீஞ்சிடும். அதனால் வந்து பார்த்து தான் நம்ம செய்யணும். இதை நான் வந்து ஒரு சில்வர் தட்டுக்கு இதை நான் வந்து நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ கடலை மாவை வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டேன். இப்போ தட்டுக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு இதை அடுப்பை சிம்மில் வச்சு தான் கடலை மாவை வறுக்கணும். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த நெய் மைசூர் பாக்கு செய்யும் போது நாஸ்டிக் தவாவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. தட்டுக்கு மாற்றிட்டேன். அதே மாதிரி நெய் கலக்கும் போதும் ரொம்ப சூடாக கலக்காமல் கொஞ்சம் வெதுப்பாக தான் நம்ம வந்து நெய் மைசூர் பாக்கு செய்யும் போது கடலை மாவில் வந்து நெய்யை வந்து கலந்து விடணும். இப்போ அதே கடாயை வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே நெய்யெல்லாம் வந்து 3/4 கப்பு, 1 கப்புக்கு கம்மியாக கடலை மாவு எடுத்தால் 3/4 கப்பு நெய் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. இது வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இந்த நெய்யே வந்து எனக்கு அதிகம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அளவுக்கு மீறி நம்ம நெய்யும் வந்து சேர்க்கவும் கூடாது. கரெக்டான அளவுகள் இருந்தால் போதும். ரொம்ப நெய் சேர்த்தாலும் நமக்கு வந்து நல்லதும் இல்லை. கரெக்டாக இருந்துச்சு எனக்கு 3/4 கப்பு. பாதி நெய் எடுத்து நம்ம கொஞ்சம் வெதுப்பான நெய் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கின்னு, இந்த கடலை மாவோட பாதி நெய் இருக்கட்டும். நம்ம மைசூர் பாக்கு வந்து நம்ம கலக்கும் போது அந்த கடாயில் வந்து கலந்து விடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ வந்து பாதி நெய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு, ஸ்வீட்டுக்கு வந்து எப்போதும் ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்தா ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ கலந்து விட்டு கட்டிகள்லாம் படாது, அதனால் பயப்படாமல் வந்து நம்ம கலந்து விடலாம். கலந்து விட்டு நல்லா வந்து கரைச்சி விடுங்க. இப்போ ஒன்று சேர்ந்தா மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துப்போம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து நிறைய ரெசிபிகள் வந்து கடல மாவில் வந்து நிறைய ரெசிபிகள் செய்யலாம். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி ஸ்வீட் வகைகளும் வந்து இதில் நெய் மைசூர் பாக்கு இதில் ஒன்று அருமையாக இருக்கும். வாயில் வச்சா வந்து கரையிறதே தெரியல, அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நான் செய்து கொடுத்தவுடனே வந்து எனக்கு வந்து பாராட்டு மழை தான் கிடைச்சிச்சு. ஏன்னாக்கா அது நம்ம செய்கிறது மட்டும்தான் நமக்கு அந்த பாராட்டு வந்து நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவங்க நல்லா இருக்குது அப்படிங்கும் போது. அதனால் வந்து நம்ம செய்யும் போது சந்தோஷமான முறையில் நம்ம செய்தாவே அந்த ரெசிபி வந்து பக்குவமான முறையில் வந்துடும். கரெக்டான அளவுகளோடு செய்தால் வந்துடும். அதே சந்தோஷமாகவும் நம்ம வந்து சமையலை செய்தாக்கா அவங்களுக்கும் வந்து அந்த ரெசிபி பிடிச்சி சூப்பராக இருக்கே அப்படிங்கும்போது அதோட மகிழ்ச்சி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் சீனி வந்து 1 கப்பு அளவுக்கு வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டுருக்கேன். இந்த பாகுப்பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. பாகுப்பதம் தேவைன்னா ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நான் வந்து இதுக்கு பாகுப்பதம்லாம் நான் பார்க்காம தான் நான் வந்து மைசூர் பாக்கு வந்து செய்தேன். பாகுப்பதம்லாம் பார்க்க வேண்டாம். அந்த சீனி கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கிட்டாலே அந்த கடலை மாவு வந்து நெய்யில் கரைச்சி வச்சுருக்கிறத அந்த பபுள்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த கரைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு
நல்லா கரைஞ்சிருச்சுனாக்கா நல்லாவே நமக்கு தெரியும். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து கடலை மாவு வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், கைவிடாமல் கலக்குன்னு. அல்வாலாம் வந்து கைவிடாமல் கலக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கலக்கணும். ஆனால் அல்வா வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இது குயிக்கான டயத்தில் வந்து வேலை முடிஞ்சிடும். அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சு செய்யுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து போய் அடியில் தங்கிடும். அந்த கடல மாவு வந்து இறுகிற பதம் உள்ளது. கொஞ்சம் விட்டால் கூட அப்படியே வந்து பிடிச்சிடும். அதனால் நாஸ்டிக் தவா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம செய்யும் போது ஈஸியாக வரும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம நெய் வச்சுருக்கோம் இல்லையா பாதி, அந்த பாதியை வந்து இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு பாதி கொஞ்சம் இருக்குது, அது பிறகு ஊற்றுவோம். எனக்கு வந்து 1 கப்புக்கு கம்மியாக கடலை மாவு போட்டேன். அப்புறம் வந்து 3/4 கப்பு அளவுக்கு நெய் வந்து கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக வந்து நல்லா கிண்ட கிண்ட அது சுருள வரும். அது அப்படியே வந்து நமக்கு மடிப்பாக வரும். அது வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுல ஊற்றும் போது இந்த நாஸ்டிக் தவாவில் ஒட்டாமல் வந்தாலே அது கரெக்டான பதம்னு அர்த்தம். கைவிடாமல் கிண்டுறதுல தான் இருக்குது. இது அல்வா பதத்துக்கு நம்ம வந்து கைவிடாமல் கிண்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் குயிக்கான முறையில் நெய் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். நல்லா வந்து அடுத்த நெய்யும் நம்ம வந்து ஊற்றுனதை ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து நல்லா சுருள நம்ம வந்து கிண்டி அது வந்து கரெக்டான பக்குவத்தில் அந்த நாஸ்டிக் தவாவில் ஒட்டாமல் வந்துட்டாலே அதுதான் கரெக்டான பக்குவம். அதில் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுல வந்து நெய் தடவி வச்சுருக்கோம்ல, டக்குன்னு ஊற்றின்னு டைம் எடுக்கக்கூடாது. டக்குன்னு ஊற்றினா தான் செட் ஆகிறதுக்கு கரெக்டாக ஆகும். நம்ம டைம் எடுத்தாக்கா அது வந்து அப்படியே பிடிச்சிரும். அந்த கடல மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் செய்யும்போது தான் அந்த ரெசிபி வந்து ஒவ்வொரு ரெசிபியும் வந்து கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக வரும். என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய வந்து இப்போ தீபாவளி வரதுனால தீபாவளி ஸ்பெஷலாக வந்து ஸ்வீட் வகைகள்லாம் வந்து செய்யலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறதும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து செட் பண்ணுற பாத்திரத்தில் நான் போட்டுக்கிட்டேன். எவ்வளோ ஒட்டாமல் வருது பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்பூனால் நல்லா செட் பண்ணுவேன். செட் பண்ணிவிட்டு அடுத்தது சின்ன குழிக்கரண்டி ஸ்பூன் எடுத்து அதுவும் வந்து நல்லா வந்து கரெக்ட் பண்ணுவேன். நல்லா வந்து 2 பக்கமும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனால் ஒரு குழிக்கரண்டியில் வந்து செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அதை வந்து ஆற விட்டு கட் பண்ணினேன். நான் கட் பண்ணும்போது நான் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் வீடியோவை. ஆற விட்டு தோசை திருப்பியில் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அருமையான நெய் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.